வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சாம் தேவ்ஸ் கிச்சன். இன்றைக்கி மஷ்ரூம் 65 ரெசிபி உங்களுக்காக சிம்பிளாக எப்படி நம்ம ஹோம் ஸ்டைலில் செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாக்கெட் காளான் வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். காளான் எப்படி வாஷ் பண்ணுறதுனா, நீங்கள் ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். மைதா மாவு கொஞ்சம் சேர்த்துட்டு வாஷ் பண்ணிங்கன்னா மேலே ஒட்டியிருக்க மண்ணெல்லாம் கொஞ்சம் போயிடும். வாஷ் பண்ணதை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க, ஏன்னா காளானே கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ அதில் வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு, சிக்கன் 65 மசாலா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா பெசரி வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் சேர்த்துறாதீங்க, ஏன்னா அதுலேயே தண்ணி வரும். பெசரி வச்சது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் ஊடனா போதும். ஆயில் நல்லா சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு சூடான ஆயிலில் போடுங்க, ஏன்னா மஷ்ரூம்லேருந்து நமக்கு மேரினேஷன்லேயும் தண்ணி வரும், ஆயிலில் போட்டதுக்கப்புறமும் தண்ணி வரும். அதனால் கொஞ்சம் பார்த்து நீங்கள் கேர்ஃபுல்லாக போடுங்க. தனித்தனியாக ஒன்று ஒன்றா நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க, ஏன்னா இது கொஞ்சம் வேகிறதுக்கு வந்து லேட் ஆகும். தண்ணி இருக்கனால ஒரு 5 நிமிஷம் சேர்த்தே நம்ம வந்து குக் பண்ண வேண்டியதாக வரும். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு நீங்கள் 1 பை 1 போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ 1 பை 1 நம்ம ஆயிலில் போட்டுட்ருக்கோம், பார்த்திங்கன்னா தெரியும். நல்லா எண்ணெய் சூடாக இருக்கனால தான் இவ்வளோ பபிள்ஸ் வருது. நல்லா அந்த பபிள்ஸ்லேயே ஒரு 2 3 நிமிஷம் வெந்துச்சுன்னா ஓரளவுக்கு நல்லாயிரும். நீங்கள் போட்ட குவான்டிட்டியை விட ரொம்பவே கம்மியாக தான் நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும், ஏன்னா இது காளான் வந்து ரொம்ப சுருங்கிரும். அதனால் நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதிகமாக இருந்தீங்கன்னா 2 3 பாக்கெட் கூட சஜஷன் பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.